உண்மையிலேயே விஜய் ஜெயிக்கணுங்கிற மனப்பூர்வமா நம்புறாங்க. ஆனா சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடிதத்தை எல்லாம் விஜய் ஒருவேளை அவர் கவனத்திற்கு போகுமா அப்படிங்கிறது ஒண்ணு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ட்விட்டர்ல நடக்கிறத கூட ரொம்ப ஸ்பெசிபிக்கான சில விஷயங்களை ஜான் தான் எடுத்து கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு இப்ப இந்த வீடியோ பத்தி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். பல மக்கள் பாக்குறாங்க, விஜய் இந்த வீடியோ பாப்பாரா? ஜான் ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க, சார் ஜெகதீஸ்வரன் திமுக கைக்கூலி சார், அவர் பேசுறத பார்க்க வேண்டாம். அப்படியே ஜான், ஓகே ரைட் விட்டுலாம் சார். ஆர்கே பத்திரிகையாளர் முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு, நம்ம நினைப்போம் ரொம்ப ரொம்ப தேவையான கருத்தை பிடிச்சி சார், அவர் திமுக சார், அவர் போய் சார் நீங்க பாக்குறீங்க. அப்ப யாரு சார் பாக்கணும்? 400 பேர் செட் பண்ணி அமைச்சிருக்கேன், அவங்களை நீங்க பாத்தீங்கன்னா போதும். சோ இந்த கடிதம் எல்லாம் விஜய்க்கு போகுமா இல்லை அதை மீறி ஒருவேளை விஜய் பார்த்தாரு வச்சுக்கலாமே, விஜய் நடவடிக்கை எடுப்பாரா? விஜய் நடவடிக்கை எடுத்திருந்தால் என்னைக்கோ எடுத்திருக்கணும். உண்மையிலே சாரி டு சே, அந்த பசங்க வந்து உண்மையிலே ஆதங்கத்தை கொட்டிட்டே தான் இருக்காங்க. அந்த ஆதங்கத்திற்கு என்னைக்குமே வடிகால் கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா அடுத்ததாக ஒரு பதிவு போறான்னு வச்சுக்கங்களேன், அதுல நீ திமுக கைகூலியா, நீ 200 ரூபாய் ஊப்பியான்னு ஆரம்பிச்சிருவாங்க. கட்சி நிர்வாகிகள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா ஒரு 5 நாட்களா, ஒரு கடந்த ஒரு வாரமா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒரு 2-3 நாட்கள்ல வந்து கரூர் போறாரு, மீண்டும் களத்துக்கு வர போறாரு அப்படின்னு மீண்டு வான்னு ஒரு வாரமா மீண்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ எப்பதான் கரூருக்கு போக போறாருன்ற பெரிய கேள்வியே வந்துருச்சு. இன்னும் முடிவெடுக்க முடியல. அப்போ என்னதான் ஒரு கட்டமைப்பு ரீதியாகவே வந்து நிர்வாகிகளும் சோர்ந்து போயிடுவாங்கல்ல. சோர்ந்தாலே போறாங்க. அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து விக்ரமன் இன்னும் சொல்ல போனா விக்ரமண்டி மாநாட்டுக்கு முன்னாடியே ஏன் நம்ம அதை பேச மாட்டேங்கிறோம், அதான் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா ஏன் இதெல்லாம் பேச மாட்டேங்க ஒன்றே சொல்றேன் தம்பி, கட்சியில வந்து மாநாடு வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு எல்லா விஷயம் நிலைப்பாடுகள் எடுப்பாங்க, கவலைப்படாதீங்க. நான் வந்து எவ்வளவோ வந்து வெளியே போறவங்கள உட்கார வச்சு தம்பி வெளியே போகாத ஆதரவா இருக்கு நம்ம கட்சி அப்படிலாம் சொல்லி எவ்வளவு பேர் உட்கார வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு காலத்துல நடந்ததெல்லாம் உண்டு. ஆனா நீங்க என்ன கேட்டீங்கன்னா, விக்ரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி விக்ரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு ஒவ்வொரு திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடக்கும், பசங்க ரொம்ப குஷியா இருக்கும், தலைவர் பறந்தூர் போயிட்டா இருப்பான், இனிமேல் நம்மளோட கடை அரசியல் தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாகி போடுவாங்க, ட்வீட்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆனா தலைவர் அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுவார், அவ்வளவுதான். ஐயோ தலைவர் காண போயிட்டாரு, என்ன பண்றது? அவன் மறுபடியும் மண்டை செய்ய ஆரம்பிச்சான், ஐயோ தலைவா வா தலைவா, ஏன் தலைவா அப்படி இருக்க? சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவானே, தயவுசெய்து நீ படத்திலே நடினே, லியோ 2 லோவஸ்ட் கலந்து கூட லியோ 2 ஸ்டார்ட் பண்ணனே, நீ இப்படி அரசியலுக்கே வராதனே, நான் உங்கள்கிட்ட என்னமோ எதிர்பார்க்கிறோம், நீ என்னமோ பண்ணிட்டு இருக்கனே அப்படின்னு பேசக்கூடிய ஐடிகள், ஓப்பனா பேசக்கூடிய ஐடிகள் இருக்கிறாங்க. சோ அதனால ஏன் பிரச்சனை கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மனத்தாங்கல் இருக்கிறது. அவங்க எப்படி பாக்குறாங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் வருது, இன்னைக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்றாங்க, ஓகே விஜய்க்கு 12 இருக்கு, 13 இருக்கு, 14 இருக்கு. வேலையே செய்யாத விஜய்க்கு 10-14 இருக்குன்னா வேலை செஞ்சாருன்னா அவர் சிஎம் ஆயிடுவாரே, அதுதான் அவங்களோட ஆதங்கம். இது அவங்க பிலீவ் பண்றாங்க. இந்த பர்சன்டேஜ் உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் வேலையே செய்யல, இன்னும் சொல்ல நெகட்டிவான பல விஷயங்களை செய்றீங்க, உங்களுக்கு மோசமான கட்டமைப்பு வச்சிருக்கீங்க, உங்களை சுத்தி மோசமான ஆட்கள் வச்சிருக்கீங்க. இத்தனை ஆட்கள் இருக்கும் பொழுது விஜய்ங்கிற ஒற்றை முகத்திற்காக இந்த மக்கள் வந்து இவ்வளவு கூட்டமாக அலையாக வருகிறார்கள் என்றால் நீங்க ஏனை கொஞ்சம் வேலை செய்ய மாட்டீங்க? நாங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது என்ன? வந்து களமாடுங்க, கள அரசியலுக்கு வாங்க, இந்த ஸ்ட்ரக்சரை சரி பண்ணுங்க, உங்களோட கேண்டிடேட்ஸ் யாரும் கேண்டிடேட் செலக்ஷன் நோக்கி போங்க.